பன்னீர் சன்னா இது ரெண்டுமே வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு வறுவல் ஒன்று பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் பன்னீர் இருக்குது. இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயின் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படின்னா ஈவினிங் டைமில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சென்னா ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். பன்னீரும் 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கணும், வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கணும். சென்னாவை ஆல்ரெடி நான் நல்லா வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு சென்னா எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் அளவு பன்னீரும் எடுத்திருக்கேன். இதுதான் அளவு அப்படிலாம் கிடையாது. நம்ம கூடையோ குறைச்சோ கூட நம்ம எடுத்துக்கலாம். பன்னீர் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெறும் சென்னாவாக கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பன்னீரோடு சேர்ந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இது கூடவே நீங்கள் பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்க்கலாம். அது சேர்க்கும்பொழுது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூளெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்கும்பொழுது காரம் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் முன்னாடியே காரம் சேர்க்கும்பொழுது கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். சென்னா மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா போதும். வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தோன்னா இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நமக்கு இந்த ரெசிபி ரெடியான மாதிரி தான். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சென்னாவும் பன்னீரும் இது கூட கலந்துடலாம். கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கலந்து கொடுங்க. அதில் இருக்க காரம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு சூப்பரான சென்னா பன்னீர் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஹெல்தியான ரெசிபியும் கூட. நான் இதில் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து வறுக்கும் பொழுதும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம சென்னா மசாலா வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் இதில் சேர்க்கலாம். குருமாவுக்கு வச்சுருப்போம் இல்லையா, குருமா மசாலா, அது இருந்தாலும் இது கூட போடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேவர் நமக்கு எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் போடாமல் பண்ணினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு பண்ணும்பொழுது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட அரோமாவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியில் நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை இதில் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். நாம் எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் ஒரு வேளை கொண்டக்கடலை செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று குருமா வைப்போம், இல்லைன்னா அதை வேக வச்சு தாளித்து அந்த மாதிரி சாப்பிடுவோம். அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம். இன்னும் ஒரு சில ரெசிபிஸ் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நமக்கு தேவையான ப்ரோட்டீன் இதில் அதிகமாகவே கிடைக்கும். சேம் டைம் நமக்கு ரொம்ப குயிக்காகவும் இது ரெடி ஆகிடும். இது ரொம்ப பண்ணுறதுக்கு டைமும் எடுக்காது. கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணியே முடிச்சிடலாம். இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ், குயிக்காக ரெடி ஆகிற மாதிரியான ரெசிபீஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.